மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும். அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், திராவிட கழகமாக இருக்கட்டும், இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேரணும்னு சொல்லுவாங்க. சிபிஐஎம்எல், சிபிஎம், சிபிஐ அப்படி ஒன்றா சேரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும், இதை வந்து ஃபைட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கருத்தியல் வருது இல்லைங்களா? அதே மாதிரி விஜய் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பெரியார் வந்து என்னுடைய தலைவர் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ அந்த பெரியார் தன்னுடைய தலைவர்னு அவர் சொல்லக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய உண்மைன்னா, இந்த திராவிட இயக்கங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ்க்காக ஒத்துமை ஆகணும்னு நினைக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இப்போ விஜய் அவர்கள் சொல்றதுல இருக்கிற அந்த தந்தை பெரியார் கருத்துக்களை, கொள்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், கடவுள் மறுப்பை தவிர அப்படின்னு சொன்னது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பொய் இருக்கிறதாக நான் நினைக்கல. ஏன்னா அது வரைக்கும் அது வந்து ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஆமாம், ஏன்னா இதை அதையும் நாங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பல பதில் சொல்கிறத விட நாங்கள் வந்து கடவுள் மறுப்பை ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னது வரைக்கும் அது ஒரு வெளிப்படையான அறிவிப்பு தான். இந்த திராவிட இயக்கங்கள் ஒன்றா சேரணுங்கிறது இருக்கு பாருங்க, அது உள்நோக்கமுடையதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக, அண்ணா திமுகங்கிறது ரெண்டு பெரிய கட்சிகள். இவங்க தப்பு பண்ணால் மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, இவங்க மேலே நம்பிக்கை குறைஞ்சா இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்படி தான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் போய்கிட்டு இருக்கு. அதை மாற்றுறதுக்கு தான் இவங்க அந்த மூணாவது ஃபேக்டர்னு ஒன்று கொண்டு வர்றது. இதன் மூலமாக ஒரு கட்சியை அழிச்சிடணும் அப்படிங்கிறது எதிர்முகாமோட அரசியல். அப்போ அவங்க இன்னைக்கு அழிக்க ஆரம்பிச்சிருக்கிற கட்சி அதிமுக. அப்போ அதனுடைய மிச்சம் வந்து திமுகவோட சேரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அரசியல் நகர்வு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒரே லைன் ஆயிட்டா அப்போ எதிர்ப்பணி யாரு? இந்து இயக்கங்கள். அவ்வளோதான். இந்து இயக்கங்கள்ல பிஜேபி ஏன்னா எல்லா இந்துக்களும் பிஜேபி அல்ல. அத பிஜேபி வந்தா இந்துக்களுடைய அமைதி போயிரும்னு பயப்படுற இந்துக்கள் நிறைய இருக்காங்க. அதனால தான் தமிழ்நாடு பத்திரமா இருக்கு. அப்படி நம்பி ஓட்டு போட்ட மாநிலங்கள்லாம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆகையினால இந்த ஆர்எஸ்எஸ் தலைமையிலான அமைப்புகள் எதிரில் வரும், அது நாட்டுக்கு நல்லதில்லை. இப்போ விஜய் வந்து எவ்வளவு காலம் இவருடைய கட்சி இருக்கும் இதெல்லாம் தெரியாது நமக்கு. இன்னைக்கு அது ஒரு ஃபேக்டர், அவ்வளோதான். நாளைக்கு வந்து அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருடைய இடம் வந்து விஜய் இடத்த எடுத்துக்கலாம். இப்படி வரும்போது அப்போ நீங்கள் திராவிட இயக்கத்தை எல்லாம் ஒன்றா கொண்டு வந்துட்டு எதிர்க்க அணியில் ஆர்எஸ்எஸ் முகாமும் கொண்டு வர்றது, அதனுடைய ஒரு முயற்சியாக தான் இது இருக்கும். இதுக்கு ஒன்றும் பெரிய முயற்சி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஏடிஎம்கே இப்படியே போச்சுன்னா இவங்க வந்து அதிமுகவினுடைய பெரும் இதை வந்து தாவேக்கா எடுத்துரும். மிச்சம் இருக்கவங்க திராவிட இயக்க உணர்வு உள்ளவங்க அதிமுகவில் வந்து சேர்ந்துருவாங்க. அதுக்கு பெரிய முயற்சிகள் தேவையில்லை. ஆனால் இது சேரணும்னு சொல்கிறதுனுடைய உள்நோக்கம் வந்து நம்பி சொல்கிற நல்லவர்களை நான் சொல்லலை, வேற காரணத்தோட சொல்கிறவங்களும் இருக்காங்க. இதில் இன்னொரு கொஸ்டின் வந்து வருது. அது திராவிட இயக்கம் தான் வந்து ஆதி திராவிடர்களுக்கு மற்றவங்களுக்கு எல்லாருக்குமான ஸ்பேஸை வந்து உருவாக்கி கொடுத்தது திராவிட இயக்கம் தான். இன்றைக்கி தாவேக்காவுடைய வாக்களிப்பு விஷயத்தில் ஒரு விதமான கிறிஸ்தவ மைனாரிட்டிகளோட இன்வால்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்றது வந்து அவர் தன்னை முதல்லலாம் ஜோசப் விஜய்னு ஆர்எஸ்எஸ்காரன் தான் அவரை கிண்டல் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் எலெக்ஷன் டைமில் கரெக்டாக ஜோசப் விஜய்னு போட்டு அந்த கோவிலுக்குள்ளே முட்டி போட்டு போகிறது அப்படின்றது திருச்சியில் அது மாதிரிலாம் அவர் பண்ணார். இந்த அமல்கமேஷனை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதாவது கிறிஸ்தவ அமைப்புகள் பல பேர் வந்து அமைப்பு ரீதியாக வந்து விஜயை வந்து கிறிஸ்தவருங்கிறதுக்காக ஆதரிச்சாங்களா அப்படின்னு கேட்டால் முழுசாக சொல்ல முடியாது. ஏன்னா அரசியல் புரிந்தவர்கள் இல்லை இது வந்து நமக்கு அவ்வளோ தூரம் சொல்ல முடியாது அப்படிங்கிற முடிவெடுத்து நம்ம திமுகவை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் கிறிஸ்தவராக இருப்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் சொன்னால்
யாராக இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூர் பக்கம் இந்த ஈரோடு நாமக்கல் பக்கத்தில் ஒருத்தர் கவுண்டருங்கிறதுக்காக ஓட்டு போடுறாங்கல்ல, ம். அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அதே மாதிரி தான் பிறப்பின் அடிப்படையில் அப்படிதான் நம்ம பிறப்பின் அடிப்படையில் எதையுமே ஏத்துக்கிறது இல்லை. அதுதான் மனிதத்தை தான் ஏத்துக்கிறோம். அதே மாதிரி இதையும் வந்து யாரோ அப்படி நினைச்சு அவரும் கிறிஸ்தவர் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டாங்கன்னா அது அவங்களுடைய மனநிலை. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்காங்கல்ல, ம். அதில் வந்து கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் இருக்காங்க, ம். இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்போது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் ஒருத்தர் வந்து வெற்றி பெறுவதற்கு மதம் முக்கியம் இல்லை அப்படிங்க. ஆமாம், அவங்க மக்களுக்கு பிடிக்குதா, அவர் யாராக இருந்தால் உனக்கு என்ன, அந்த கேள்விக்கு வந்து மக்கள் தயாராக இருக்காங்க. ஆகையினால அது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை, மக்கள் மனநிலையில் நல்ல அணுகுமுறைன்னு தான் நான் நினைக்கிறேன். கிறிஸ்தவ அமைப்புகள் இதுக்கு பின்னால் இருந்தால் அது தவறு. ஏன்னா அவங்களுக்கு கிறிஸ்தவர்களுடைய நலன், சிறுபான்மை மக்களுடைய நலன், அதை எந்த அரசியல் இயக்கம் முன்னெடுக்கும்னு பார்க்கணுமே தவிர அவங்க அப்படி தனிநபரை முன்னிறுத்துறது தப்பு. இப்போ அதே போல இப்போ மக்களுக்கு பிடிச்சதுனால தான் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க தெரிஞ்சு அரசியலோட நாலேஜ் அவங்களுக்கு இல்லை. இது இப்படி பிடிச்சதுனால அப்படின்னு போட்டதுனால இந்த தமிழ்நாடு வரப்போல காலங்களில் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குமா இருக்காதா, இல்லை மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க? நீங்கள் பெண்களுக்கு வந்து நிறைய நம்ம பேச வேண்டியது இருக்கு. நம்ம அவங்கள ஒட்டுமொத்தமாக குறையும் சொல்லிட முடியாது. ஆனால் அதே சமயம் அவங்களுடைய மனப்பிழைகளை வந்து நம்ம சரின்னு சொல்லி நியாயப்படுத்தக்கூடாது. இப்போ வந்து எம்ஜிஆர் கல்ட்டுன்னு இருந்தது. இது என்ன ஒரு கதாநாயக வழிபாடு தான். அப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் கூட்டத்துக்கு போகும்போது பெண்கள் எப்படியெல்லாம் போவாங்க, எப்படியெல்லாம் ஓடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சினிமாவுக்கு போன சித்தாளுன்னு ஒரு நாவல் இருக்குது, ஜெயகாந்தன் அவர்கள் எழுதினது. அந்த கதையை படித்தா அப்போவே வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம மாறணும். அந்த அவர் குடிச்சிட்டு வச்ச சோடாவை எடுத்து குடிக்கிறதுக்கு பெண்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். இது நடந்தது ஒரு ஊரில். அவங்க வந்து பிடிச்சி எல்லாரும் பாட்டில் எழுந்தனால இருங்க அப்படின்னு நிறுத்தி ஒரு அண்டாவில் தண்ணி கொண்டு வந்து வச்சு அதில் அந்த சோடாவை ஊற்றி எல்லாரும் கலக்கி மொண்டு குடித்தாங்க அப்படின்னு வந்து படிச்சிருக்கோம். இது மாதிரி காட்சிகள்லாம் வந்து அந்த கதையிலையும் வரும். அவருடைய சுவரில் ஒட்டப்பட்ட அந்த போஸ்டரை வந்து எடுத்து போட்டு அது மேலே ஒரு பெண் வந்து அப்படியே அவங்க கண்ணத்தை வச்சு படுத்துக்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்காங்க. இல்லை, இப்போ வந்து பெண்கள் பேசுறத பார்க்கும் பொழுது அதுல இருந்து அவங்க இன்னும் அதனுடைய தொடர்ச்சி கொஞ்சம் பேர், நான் சொல்ல எல்லாரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான். நீங்க ரீல்ஸ் போடுறவங்க பார்த்தா ஒரு 100 பேர் இருப்பாங்களா, ஒரு 100 பேர் இருப்பாங்க. அந்த 100 பேர்ல ஒரு 20 பேர் இப்படி போடுவாங்க. ஆனா அதை பார்க்கறது ஒரு 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. ஸோ அட்ராக்ஷன் பார்க்க தப்புங்கிறது இந்த மாதிரியா பேசுறது ஒரு பெண்ணுடைய சுயமரியாதைக்கு, சூப்பர், உங்களுடைய அறிவுக்கு, கௌரவத்துக்கு இது இழுக்கு. யாரா வேணா இருக்கட்டும், யாரும் வந்து இப்படி நீங்க ஒரு ஆசையை கொட்டுறதுக்கு தகுதியானவர் இல்லை. இன்னொன்று, ஆசைங்கிறதும் பாசங்கிறது காதல்ங்கிறது இதெல்லாம் வந்து மியூச்சுவலாக இருந்தால் மட்டுமே தவிர யாரோ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் இப்படி ஆகிறதுங்கிறது நல்லது இல்லை. அவ்வளோதான் நம்ம அவங்களுக்கு சொல்ல வேண்டியது. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த பேசுகிற பெண்களை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்படி பேசுனா வைரல் ஆகுது, நார்மலைஸ் பண்றாங்க, யார் வேணா பேசி வைரல் ஆகுது. வைரல். அப்ப இவர் கணவரை வச்சுட்டு சொல்றாங்க, இவர் இப்ப விஜய் பேர் இருக்கிறதுனால இவரை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு அவரு சிரிக்கிறாரு. இது வந்து ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அப்படின்ன உடனே இன்னொரு அம்மா என்ன பண்ணுது, அவங்க குழந்தை வந்து ஒரு ஃபோனை கொண்டு வந்து காமிக்குது, இதை பாரு உன் புருஷன் அப்படின்னு, ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இது வந்து 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இதில் இது 2 லட்சம் பேரில் யார் யார் இருக்காங்கன்னா, இதை பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ஷேர் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களும் இருக்காங்க. அப்போ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இது பரவுறதுக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. பெண்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குற்றம் நடக்குதுன்னா அந்த குற்றம் திடீர்னு வரல,
ஆனால் அது நடக்கும்போது அதன் சுற்றுப்புற சூழ்நிலையில் பாதுகாப்பு இருக்கணும். பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல குரல் கொடுக்கணும். அதை விட்டுட்டு இது தப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன பண்ணுவாருன்னு பேச ஆரம்பிச்சிங்கன்னா இன்னைக்கு கடைசி வீட்டில் பிடிச்ச நெருப்பு நம்ம வீட்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நல்ல பதில் மேடம், அற்புதமான பதில். இறுதி அவங்க நேரத்தை ரொம்ப எடுத்துக்குது. நம்மனா உட்காந்த ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். ஏன்னா 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த புரிதல் அந்த மாதிரி, அதுக்குள்ள சொல்ல மாட்டேன். இப்போது வியாதி, நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச்சு. நோய் கண்டுபிடிச்சாச்சு. இன்ஃபேக்ட் நோய் பாதிச்சிருச்சு, ரைட்டா, வந்துருச்சு. இப்போது அது தணிக்கும் வாய் நாடி என்ன இருக்குது? இப்போ ஜென்சி கூட்டத்தை வந்து திமுக வந்து கூப்பிட்ருக்காங்க, அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போது நீங்கள் வந்து தாய் ஸ்தானம், உங்களுக்கு திராவிட இயக்கத்துக்கு வந்து திராவிடியன் ஐடியாலஜிலே தாய் ஸ்தானம். அம்மா கொடுக்கலன்னா யார் கொடுப்பா? அம்மா கிட்ட என்ன இருக்குது? இந்த நோயை தணிப்பதற்கான விஷயங்கள் என்ன இருக்குது? அதுக்கான ஃபார்முலா என்ன? இப்போது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் வந்து கடந்த ஒரு 20 நாட்களில் அவர் விட்டிருக்கிற அறிக்கைகள், இந்த அறிக்கைகளை நம்ம எல்லாம் பகிர்ந்துக்கிறோம். என்னென்ன வகையிலெல்லாம் இந்த பொய் செய்திகள் மக்கள் மனசில் பதிய வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வரைக்கும் எடுத்து எழுதியிருக்கார். இப்போ இதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கமே தவிர அதுக்கு எப்படி நம்ம எதிர்வினை ஆற்றுவது அப்படிங்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் உள்ள பொறுப்பு. இதை நம்ம ரியாக்ட் பண்ணலைன்னா அது நிற்காது. இது எல்லாருக்கும், பார்க்குற எல்லாருக்கும் உள்ளது. இயக்கமாக இப்போ தான் வந்து ஜென்சி அப்படிங்கிற அந்த கான்செப்டையே நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அது போதாது. ஜென்சிங்கிறவங்களே வயசானவங்கன்னு சொல்கிற மாதிரி அடுத்த தலைமுறை வந்துருச்சு. ஆல்ஃபா வந்துட்டாங்க, பீட்டா வந்துட்டாங்க. இன்னொன்று, அவங்க கையில் வந்திருக்கிற இந்த செல்ஃபோன் வந்து மொத்தமாக அவங்க மூளையை வந்து எடுத்துருது. அப்போது இது இர்ரிவர்சிபிள். இனிமேல் இதை நம்ம திருப்ப முடியுமா? முடியாது. இனிமேல் குழந்தைங்கள்ட்ட ஃபோனை வாங்க முடியுமானா முடியாது. அப்போது தொழில்நுட்பத்தை கையில் எடுத்து இவ்வளவு அறிவியலை சொன்ன தந்தை பெரியாரை நீங்கள் சொன்னீங்க, அந்த இனிவரும் உலகம் அந்த ஒரு புத்தகம் படித்தா என்னெல்லாம் நடக்கும் சொல்கிறாரு. இனி தரைப்பயணம், கப்பல் பயணம் அதிகம் இருக்காது, ஆகாய மார்க்கமாக தான் பயணம் இருக்கும். கார்களோட எடை 1 டன் 2 டன்லாம் இருக்குது, அதெல்லாம் குறைஞ்சி ஒரு லாந்தர் அளவு எடை குறைந்த கார்கள் உருவாகும். இதெல்லாம் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தரோட சட்டப்பையிலையும் கம்பி இல்லாத தந்தி சாதனம் இருக்கும். காதில் எப்பயுமே பொருத்தி கொள்ளுகிற ரேடியோ இருக்கும். உலகத்தின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலைக்கு முகம் காட்டி பேசிக்கொள்ளும் வசதி ஏற்படும். குழந்தை பெறுவதற்காக ஆணும் பெண்ணும் சேராமல் சோதனை குழாய் மூலமாக குழந்தை பெற வசதி ஏற்படும். இவ்வளவும் சொன்ன அந்த கருத்துக்களை குழந்தைங்கள்ட்ட கொண்டு போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் அதுக்கான முயற்சி வந்து பெரிய முயற்சி. நீங்கள் வந்து அன்சைன்டிஃபிக் பார்ட்டிஸ், ரிலிஜியஸ் ஃபண்டமெண்டலிசம், மத அடிப்படைவாதிகள், மக்களை பிரிக்கிறவங்க, இவங்கெல்லாம் சயின்டிஃபிக்காக செயல்படுறாங்க. நம்ம வந்து மக்களுக்காக செயல்படுறவங்க நம்ம பழைய முறையில் செயல்பட்டுக்கிட்டோம். இல்லை, அதுதான் நம்ம இருக்கிறதுலே. ஆமாம், இதை மாற்றி அறிவியல் பூர்வமாக, அறிவியல் மூலமாக இளம் தலைமுறைக்கு நம்ம வந்து கட்சி பிரச்சாரம் பண்ண வேண்டாம். பெரியார் என்ன சொன்னார், அண்ணா என்ன சொன்னார், கலைஞர் என்ன சொன்னார், எப்படி நடந்தது, அதை வந்து நம்ம போட்டாலே போதும். இப்போ கலைஞரோட ஒரு கவிதை இருக்குது, கட்டை விரலோ தலையோ இன்று எவரேனும் கேட்டால் பட்டை உரியும் அப்படிம்பாரு. ஏகலைவன் பற்றி இதை மட்டும் போட்டு அந்த ஏகலைவன் கதையை போடுங்க சின்னதா. சோட்டா பீம் வராருல, சோட்டா பீம் வரும்போது ஏன் ஏகலைவன் வரக்கூடாது? எப்படி ஏன்? அப்போ ஏகலைவன் மூலமாக எச்சரிக்கையா இருங்க. ஏகலைவன் வந்து சொல்லுவான், இன்னைக்கு கட்ட விரல வாங்கினாங்க, நாளைக்கு உங்களுக்கு நீட்டு வரும்.
இதை வந்து ஏகலைவன் சொல்லலாமே. இந்த மாதிரி பல்வேறு முயற்சிகளை, முறைகளை இணைத்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதை கடத்தணும். கொள்கையை கடத்தணும், வரலாறை சொல்லணும். நம்ம கொஞ்சம் ஏமாந்தா என்னவாகும் அப்படிங்கிற செய்திகளை சொல்லணும். இதை சொல்லலைன்னா இன்றைக்கு நடந்திருப்பது வந்து வெறும் தேர்தல் தோல்வி தான். திமுக வந்து பல தோல்விகளை சந்தித்து மீண்டெழுந்த இயக்கம். தேர்தல் தோல்வியிலிருந்து மீண்டெழ முடியும். ஆனால் அடிப்படை களத்தை நம்ம இழந்துருக்கோம். சித்தாந்த தோல்வி அடையக்கூடாது. அது நமக்கான பாதிப்பல்ல, மொத்தமாக சமூகம். ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால உங்க தாத்தா யாரு, எங்க தாத்தா யாரு? உங்க பாட்டி படிச்சாங்களா? எங்க அம்மா கிராஜுவேட்டா? எங்க அம்மா நல்ல ஒரு அறிவாளி, ஆனா அவங்க வந்து ஸ்கூல் ஃபைனல் கூட போகல. எங்க இருந்து இப்படி வந்திருக்கோம்? திரும்பி இது என்ன ஆகும்? படிப்பு வேண்டாம், மாடு மேய்க்க போகலாம், எல்லாரும் படித்தா எப்படி சார்? இந்த மாதிரி பேசுகிறவங்க நம்மளை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க? அப்படிங்கிற விழிப்புணர்வை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். இதுதான் நம்முடைய கடமைன்னு நினைக்கிறேன். நன்றி மேடம். உங்களுடைய வியூஸை வந்து பெரிய அளவுக்கு எங்களுக்கு தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.